ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து அங்கே வந்திருக்கிறாரு, கொரியாவிலேருந்து. ஏன்னா இங்கே அவ்வளோ வெளிநாட்டுக்காரங்க பயணிக்கிறாங்க, கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா என்ன? இதுதான் சட்டத்திட்டம். அப்படின்னு உங்களுக்கு ஜெயிலில் போட்டுருவாரு, சாமி இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில சட்டத்திட்டங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பூசையில் பிரசங்கம் வந்து பிரசங்க மேடையில் தான் வைக்கணும் அப்படின்றது ஒரு சட்டம். ஏன்? அந்த பீடத்திற்கான மரியாதை, அது பழி ஒப்பு கொடுப்பதற்கான ஒரு பீடம் மட்டும்தான், அது பிரசங்கிப்பதற்காக அல்ல. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு அதற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது, வழிமுறை இருக்கிறது. இதை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் மொழி புரியாவிட்டாலும் அங்கு நடப்பதை அவர்கள் புரிந்து அவர்களும் அதில் பங்கேற்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள், ஆண்டவரை அனுபவிக்கிறார்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களாமா? ஓகேயா? அதனால் புரிந்து கொள்ளுங்கள். நமது திரு அவை ரொம்ப இரக்கம் உள்ளது, அன்பு செய்ய. அதனால தான் நம்ம தாய் திரு அவை என்று நாம் சொல்கிறோம்.